இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும். Open the heavens, Lord. Send your mighty fire, fire of the living one. Follow. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. Bind and cast every unclean spirit. எல்லா சுத்த ஆவிகளும் கட்டி நிர்மூலமாக்கப்படுத்தும். சமாதானத்தின் ஆவி ஊடுருவி செல்லட்டும். Father, in the mighty name of Jesus, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. Open the heavens, Lord. Send your mighty fire. வல்லமையான நெருப்பை ஒவ்வொருத்தர் மீதும் அனுப்பும் ஆண்டவரே. அனைத்து விதமான கட்டுகள் ஒடிக்கப்படட்டும். Bind and cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus, we pray. Receive the peace of Christ. சமாதானத்தின் ஆவி ஊடுருவி செல்லட்டும் ஆண்டவரே. எங்களோட உறவாடும், எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. வார்த்தைக்கு ஏற்றபடியாக வாழுகின்ற மக்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Praise the Lord. இன்னைக்கு வந்து 2 குறிப்பீடு 33வது அதிகாரத்துல இருக்கிறோம். 2 குறிப்பீடு 33வது அதிகாரத்துல இருக்கிறோம். இங்க மனாசே அப்படின்ற ஒரு அரசர் 12வது வயசுல வந்து அவர் அரசராக ஆகின்றார். 12வது வயசுல அரசரான மனிதர் வந்து எந்தெந்த விதத்துல பாவத்தை செய்து கடவுளுக்கு எதிராக செயல்பட்டு கடவுளை விட்டு விலகி செல்ல முடியுமோ எல்லா விதத்திலையும் அவர் வந்து பாவத்தை செய்திருக்கின்றார். கடவுளை விட்டு வெகு தூரம் சென்று இருக்கின்ற மனிதனாக இருக்கிறார். கடவுளுக்கு எதிராக அவர் பல விதமான செயல்களை அவர் செஞ்சிருக்கிறார். ஆனா ஆண்டவர் அப்பவும் வந்து ஒரு நல்ல தகப்பனாக அவர் மீட்டு எடுக்க முயற்சி செய்கின்றதை நம்ம பார்க்கலாம். 2 குறிப்பீடு 33வது அதிகாரத்துல 10வது வசனம் மட்டும் வாசிக்கிறீங்களா? 2 குறிப்பீடு 33ல ஆண்டவர் மனாசேயுடனும் மக்களுடனும் பேசிய போதிலும் அவர்கள் அதற்கு செவி கொடுக்கவில்லை. ஆமேன். ஆமேன். அவரு வழி நடத்துதல் நல்ல தகப்பனாக இருந்து பேசினதுக்கு அப்புறமும் அவரு புரிஞ்சுக்கல. எல்லா விதமான பாவம், சிலை வழிபாடு, அவரோட பிள்ளைகளை வந்த ஒரு பலியாக அர்ப்பணி கொலை செய்திருக்கின்றார். சிலை வழிபாடு ஆண்டவரோட ஆலயத்தில் அந்த சிலை வழிபாடு செய்திருக்கின்றார். அது மட்டும் இல்ல, அந்த மக்களும் அதே விதமான பாவத்தில் இருந்திருக்கிறார். பாவத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார். பாவத்தை செய்வதற்கு தூண்டுதலை கொடுத்திருக்கிறார் மற்றவர்கள். எல்லா கொலை எல்லா விதமான கட்டளைகளும் வந்து மீறி இருக்கின்றார். கடவுளுக்கு எதிராகவே செய்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துதல் கிடைத்தும் வந்து அதே தவறுகளை திருப்பி செஞ்சிருக்கிறார். இங்க முக்கியமா இந்த விஷயத்த நம்ம வந்து ஆழமா இன்னைக்கு சிந்திக்கப்போம். எவ்வளவு வந்து அவரு பொறுமை வாய்ந்தவர் அப்படின்றத நம்ம இன்னைக்கு இங்க தியானிக்கின்றோம். விடுதலை பயண நூல் 34வது அதிகாரத்துல 6வது வசனமும் 7வது வசனமும் மோசே கிட்ட கடவுள் சொல்றது, மோசே வந்து கடவுள்கிட்ட சொல்றேன், எனக்கு உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் வெளிப்படுத்துகின்ற விஷயம் தான். விடுதலை பயண நூல் 34வது அதிகாரத்துல 6, 7 வாசிக்கிறீங்களா? அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர், 1000 தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர், கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர், ஆயினும் தண்டனைக்கு தப்ப விடாமல் தந்தையரின் கொடுமையை பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை தண்டித்து தீர்ப்பவர் என அறிவித்தார். ஆமீன். ஆமீன். அங்க லூக்கா நற்செய்தி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் எப்படி ஒரு பொறுமையாக இருக்கிறார். அவ்வளவு தீய மனிதனாக இருந்தாலும் அவரு மனமாறுதலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தினார், விரும்புகின்றார். எவ்வளவு தீய மனிதனாக இருந்தாலும் அவரு மனமாறுதலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். ஆனா அப்போ சொல்லி வந்து புரிய வைக்கும் போது கூட அவர் புரிஞ்சுக்கல அப்படின்றதுனால கடைசியில வந்து ஒரு தண்டனையை பெறுகின்றார். அதுக்கப்புறம் ஒரு மனமாறுதலுக்கு மனாசே திருப்பி மனமாறுதலுக்கு வருவதை நம்ம பார்க்கணும்.
சில விஷயங்கள் நமக்கு வேதனைகளாக இருக்கும், சில விஷயங்கள் நமக்கு வந்து கஷ்டமா இருக்கும். ஆனா இது எல்லா வழியாக, இந்த கஷ்டங்கள் வேதனைகள் வழியாக அவர் பிள்ளைகளாக வரணும் அப்படின்னு சொல்லி விருப்பத்துலதான் வந்து அதை கஷ்டத்தை வந்து நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கின்றார். இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்ள இந்த கடைசி அதுக்கப்புறம் 10வது வசனத்துக்கு அப்புறம் 11, 12 வாசிக்கிறீங்களா? 2 குறிப்பியது 33ல 11, 12. ஆதலால் ஆண்டவர் அசீரிய மன்னனின் படைத்தலைவர்களை அவர்களுக்கு எதிராக வரச் செய்தார். அவர்கள் மனாசேயை சிறைபிடித்து கொக்கிகள் இட்டு வெண்கலச் சங்கிலியால் கட்டி பாபிலோனுக்கு இழுத்துச் சென்றனர். அங்கே அவன் துன்புறுத்தப்பட்டபோது தன் கடவுளாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடி தன் மூதாதையரின் கடவுள் முன் மிகுந்த வருத்தமுடன் தன்னையே தாழ்த்தினான். ஆமேன். அதனால கடைசி ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா, கடைசியில வந்து அவரு மனமாறுதலுக்கு அப்புறம் அவரு நல்ல விதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர் முயற்சி செய்கின்றார். முயற்சி செய்யும் போது நீங்க ஒரு நல்ல கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம், இந்த 2 குறிப்பீடு 33ல அது போடல. முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த அவரு செய்த பாவத்திற்கு எந்த அளவுக்கு வந்து அதிகமா பாவம் செஞ்சிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருகின்ற தலைமுறைக்கும் அது வந்து ஒரு பிரச்சனையாக முடியுது. வருகின்ற தலைமுறைக்கும் இந்த பாவங்கள், அவர் செய்த பாவங்கள் ஒரு பிரச்சனையாக முடிகின்றது அப்படின்றதுதான் நம்ம வந்து முக்கியமா தியானிக்க போற விஷயம். 2 அரசர்கள், 2 அரசர்கள், அதுல 23வது அதிகாரத்துல 25, 26 வாசிக்கிறீங்களா? 2 அரசர்கள் 23வது அதிகாரத்துல 25, 26. இவரை போல் நம் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் மோசேயின் சட்ட நூலுக்கு ஏற்ப ஆண்டவர்பால் திரும்பிய அரசர் அவருக்கு முன் இருந்ததில்லை, அவருக்கு பின் தோன்றியதும் இல்லை. எனினும் மனாசே செய்திருந்த அனைத்தையும் முன்னிட்டு யூதாவின் மேல் ஆண்டவர் கடும் சினம் கொண்டிருந்தார். அதாவது கொடிய சினம் இன்னும் தணியவில்லை. ஆமீன். ஆமீன். நல்லா அங்க கவனிச்சீங்கன்னா, அந்த எந்த அளவுக்கு ஒரு பாவம் செய்திருந்தார் அப்படின்னு சொன்னா, அடுத்த தலைமுறைகளுக்கெல்லாம் வந்து அது ஒரு பிரச்சனையாக முடிந்த ஒரு விஷயமாக இருந்தது. பிரச்சனையாக முடிந்த ஒரு விஷயமாக இருந்தது. அதுக்கப்புறம் அப்ப நம்ம எந்த விதத்துல இந்த பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில நம்ம வருகின்ற மக்களுக்கு, சந்ததிகளுக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது, இது நம்ம நன்மைகளை செய்து விடணும் அப்படின்னு சொல்லி இதை இன்னும் ஆழமாக சிந்திக்கணும். நம்ம செய்த பாவத்திற்கு நம்ம பாவ சங்கீர்த்தனம் செய்தா மட்டும் பத்தாது. பாவ சங்கீர்த்தனம் செய்யும் போது குற்ற உணர்வு மட்டும்தான் நம்மளை விட்டு நீங்குகின்றது. பாவத்திற்கு ஒரு ஒரு கழுவாய் செய்யணும். நம்ம வந்து அதுக்கு ஒரு ரெஸ்டிடியூஷன், நம்ம செய்த பாவத்திற்கு ஒரு நீதியை செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம். நீதியை செய்வது பல நேரத்துல நம்ம வந்து தவறுகின்றோம். நீதி அந்த அளவுக்கு நம்ம செய்வது கிடையாது. அது ஒரு நம்ம வாழ்க்கையில அது ஒரு பிரச்சனையாகவே நிற்கின்றது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலை, இதை வச்சுதான் வந்து நிறைய இடத்துல போடப்பட்டிருக்கு. திருமுழுக்கு யோவான் அவர் சொல்றாரு பாருங்க, மத்தேயு 3வது அதிகாரத்துல 8வது வசனம், நீங்க கனிகளை கொடுக்கணும், இந்த நீதியை நம்ம வந்து நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லி. மத்தேயு 3வது அதிகாரத்துல 8வது வசனம் வாசிக்கிறீங்களா? நீங்கள் மனமாறியவர்கள் என்பதை அதற்கு ஏற்ற செயல்களால் காட்டுங்கள். ஆமேன். ஆமேன். மனம் மாறுதலை அதற்கேற்ற செயல்களாக நம்ம காட்டணும். அது வந்து இவரு வாழ்க்கையில லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரத்துல 5வது வசனத்துல இருந்து 9வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரு செய்வதை நம்ம பார்க்கணும். ஜக்கேயு வந்து பல விதமான பாவங்கள் வழியாக பல பேர் காசு மேல ஒரு இருக்கிற ஈர்ப்புனால பல பேரை ஏமாற்றிட்டு இருக்கின்றார். அப்போ இயேசு ஆண்டவர் பார்க்கணும்னு அவர் விரும்புகிறார். பல விதமான அற்புதங்கள் செய்கின்ற இயேசு ஆண்டவரை பார்க்கணும். அது கடவுளாக ஏற்றுக்கொள்கின்றார் அப்படின்றது மட்டும் இல்லை, அவரு பாவத்தை ஏற்றுக்கொள்றாரு மட்டும் இல்லை,
இயேசு ஆண்டவர் வாழ்க்கையில கூட்டு வந்தாருன்றது மட்டும் இல்ல, அவர் செய்த முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதை நம்ம வந்து தியானிப்போம். லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரத்துல 5வது வசனத்துல இருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா? இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணார்ந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய் குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. ஆமேன். ஆமென். சோ இங்க அங்க ஒரு இயேசு ஆண்டவர் வாழ்க்கையில வந்தா மட்டும் பத்தாது. அவர் எப்போ ஜக்கேயூஸ் வந்து அவரோட வாழ்க்கையில இயேசு ஆண்டவர் அவர் அழைத்து வந்தார். நம்ம வாழ்க்கையில ஜெபம் இருந்தால் மட்டும் பத்தாது. அந்த ஜெபத்துக்கு ஏற்ப நம்ம செய்த பாவத்துக்கு ஏற்ப நீதியை நம்ம வந்து நிலைநாட்டும். நம்ம வந்து இவர் திருடி இருக்காரு, இவருக்கு தெரியும் ஒரு திருடி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பல பேர் ஏமாற்றிருக்கிறார். அந்த ஏமாற்றத்துக்கு ஏற்றபடியாக அவர் நீதியை வந்து அவர் செய்யறாரு. அவர் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறார். 4 மடங்கா நான் கொடுக்குறேன் அப்படின்றார். அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் ஏதாவது தவறு செய்திருக்கணும் அப்படின்னு சொன்னா, காசு எடுத்திருந்தோம்னா காசை தான் திருப்பி கொடுக்கணும். சில பேர் வந்து நம்ம தவறாக அவங்கள பத்தி தவறாக பேசியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, யாருக்கிட்ட நம்ம தவறா பேசியிருக்கிறோம், அந்த நபரை பற்றி நம்ம தவறா பேசியிருக்கிறோமோ அவங்க கிட்ட போய் நான் சொன்னது தப்பா இருந்தா தவறான ஒரு விஷயம், நான் அந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாது, நான் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல வேண்டியது, அதுதான் நீதி. அந்த உறவுகள் சரிப்படுத்தப்படுகின்றது. அதை வந்து கடவுள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கின்றார். ஒவ்வொருத்தரிடம் நம்ம எதிர்பார்க்கின்றார். நம்ம வந்து பாவ சங்கீதம் செஞ்சுட்டேன், அது மட்டும் பத்தாது. பாவத்திற்கு நம்ம கழுவாய் செய்யணும். நீதியை அங்க வந்து தாவீதின் வாழ்க்கையில சில விஷயம், எல்லா விஷயத்துக்கும் நீதியை வந்து நம்ம செய்ய முடியாது. அந்த நேரத்துல வந்து நம்ம ஜெபத்தின் வழியாக, ஆண்டவரின் இரக்கத்தின் வழியாக, ஊசையில இருக்கின்ற அந்த கிருபையின் வழியாக ஆண்டவரின் இரக்கம் நம்ம வாழ்க்கையில வரும். 2 சாமுவேல் 12வது அதிகாரத்துல 9வது வசனத்துல இருந்து 14வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது உங்களுக்கு இது புரியும் நான் என்ன சொல்ல வரேன். அங்க தாவீது ஒரு கொலை, கற்பழிப்பு எல்லாம் செஞ்சிருக்கிறார். சில விஷயத்துக்கெல்லாம் நம்ம கையில வந்து அது நீதி கொண்டு வர முடியாது. வாசிக்கிறீங்களா? 2 சாமுவேல் 12வது அதிகாரத்துல 9. பின் ஏன் நீ ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்து அவர் தம் பார்வையில் தீயது செய்தாய்? இத்தியன் உரியாவை நீ வாளுக்கு இரையாக்கி அவன் மனைவியை உன் மனைவியாக்கி கொண்டாய். அம்மோனியரின் வாளால் அவனை மாய்த்து விட்டாய். இனி உன் குடும்பத்தினின்று வாள் என்றுமே விலகாது. ஏனெனில் நீ என்னை புறக்கணித்து இத்தியன் உரியாவின் மனைவியை உன் மனைவியாக்கி கொண்டாய். இதோ ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் குடும்பத்தினின்றே நான் உனக்கு தீங்கை வரவழைப்பேன். உன் கண்கள் காண உன் மனைவியரை உனக்கு அடுத்திருப்பவனிடம் ஒப்புவிப்பேன். அவன் பட்ட பகலில் உன் மனைவியரோடு படுத்திருப்பான். மறைவில் நீ செய்ததை அனைத்து இஸ்ரேலரும் காணுமாறு நான் பட்ட பகலில் நிகழச் செய்வேன் என்று கூறினார். ஆமீன். ஆமீன். அதனால சில விதமான பாவங்கள் அது கடைசியில வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்? நீ வந்து இது மறைவாக செய்தால் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்த பாவத்தை வந்து சூழ்ச்சியை அவர் செய்திருக்கின்றார் அந்த பாவத்தை. அதனால வந்து ஒரு விஷயம் வினை. அதுக்கப்புறம் கடைசியில வந்து ஆண்டவர் வந்து அந்த பாவம் நீங்கிடுச்சு, நீ வந்து சாவ மாட்ட அப்படின்னு 13, 14 வாசிங்கன்னா, ஆனா உனக்கு பிறந்த குழந்தை இறந்துரும் அப்படின்னு அவர் வெளிப்படுத்துகின்றார். அந்த குழந்தை வந்து இவர் செய்த பாவத்தினால அந்த குழந்தை இறக்கின்றது. பல விதமான பாவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அப்பாவிங்க தான் வந்து இயேசு ஆண்டவரை போல் அவங்க வந்து அந்த பாவத்தை எடுக்கிறாங்க. அவர் சரீரத்தை
இந்த குழந்தை அதனால இறக்க இருந்தது. ஆனா அதுக்காக இவர் வந்து ஃபாஸ்டிங் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கின்றார். ஆனா அந்த ஃபாஸ்டிங் இதுக்கு கழுவாயாக யூரியாவோட இறப்புக்கு அது ஒப்பாகுமா? ஆகாது. அது அவர் பட்ட வேதனைகள் அதுக்கு வந்து ஒப்பாகுமா? இல்ல. அவர் ஃபாஸ்டிங்கால ஜெபிக்க செய்யறாரு, பலவிதமான விஷயங்கள் செய்யறாரு. அதுக்கெல்லாம் வந்து கழுவாயாக. ஒருத்தவங்க வந்து நேற்றுக்கு ஜெபிக்க வந்தாங்க. இந்த மாதிரி ஜெபத்துல வந்து அவங்க வீட்டுல வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. இறந்து வந்து அவங்க இப்போ விண்ணகத்துல இருக்கிறாங்களா இல்ல பர்கட்டரியில இருக்கிறாங்க, உத்திரி பூசி தளத்துல இருக்கிறாங்களா, அவங்க எங்க இருக்கிறாங்க, அவரு நிறைய நிறைய நன்மை செய்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, விண்ணகத்துக்கு இன்னும் செல்லதில்லை, அவங்க இன்னும் வந்து உத்திரி பூசி தளத்துல தான் இருக்கிறாங்க. நம்ம எவ்வளவு நன்மை செய்தோம்ன்றது மட்டும் இல்ல, நம்ம என்னென்ன பாவத்திற்கு என்னென்ன நம்ம கழுவாய் செய்தோமா அப்படின்றத நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. சில பாவத்துக்கெல்லாம் வந்து அதுக்கு ஏற்றபடியான கழுவாய் நம்ம செய்ய முடியும். திருடி இருந்தோம்னா நம்ம அதுக்கு காசு திருப்பி கொடுக்கலாம். ஆனா இந்த மாதிரி சில விபச்சாரம், சில விதமான பாவத்திற்கு கழுவாய் வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு பாவத்துக்கும் நம்ம எடுத்து வந்து சிந்தித்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கு. முக்கியமா இறந்து போனது இருக்கும், அவங்களுக்கும் வந்து நம்ம அவங்க வந்து விண்ணகத்துக்கு செல்வதற்காக அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமையும் இருக்கு. ரெண்டு மக்கபெயர் புத்தகம் 12வது அதிகாரத்துல 34 இருந்து 38 44 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. யூதாஸ் அவர் வந்து அவரோட போர் வீரர்கள் சில பேர் இறந்துருவாங்க. அவங்க வந்து பாவத்தினால இந்த பில்லி சூனியம் அந்த மாதிரிலாம் விஷயங்களால அவங்க இறப்புக்கு உள்ளாகின்றார்கள். 2 மக்கபெயர் 12வது அதிகாரத்துல 38 இருந்து 44 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? அவங்க செய்யற பாவத்தினால 38வது அதிகாரத்துல இருந்து 38வது வசனத்துல இருந்து 44 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? பின் யூதா தம் படையை திரட்டிக் கொண்டு அதெல்லாம் நகரை அடைந்தார். 7ஆம் நாள் வந்தபோது அவர்கள் தங்கள் வழக்கப்படி தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டு அவ்விடத்தில் ஓய்வு நாளை கடைபிடித்தார்கள். போரில் மடிந்தவர்களின் சடலங்களை எடுத்து அவர்களுடைய மூதாதையரின் கல்லறைகளில் உறவினர்களோடு அடக்கம் செய்ய வேண்டியிருந்ததால் அவற்றை கொண்டு வரும்படி மறுநாள் யூதாவும் அவருடைய ஆட்களும் புறப்பட்டார்கள். ஆனால் யூதர்கள் அணியலாகாது என்று திருச்சட்டம் தடை செய்திருந்த யாமனியாவில் இருந்த சிலைகளின் அடையாளங்கள் கொலையுண்ட ஒவ்வொருவரின் ஆடைக்குள்ளும் தென்பட்டன. இதனால் தான் அவர்கள் மடிந்தார்கள் என்பது அப்போது எல்லாருக்கும் தெளிவாயிற்று. ஆகவே மறைவானவற்றை வெளிப்படுத்துகிற நீதியுள்ள நடுவராகி ஆண்டவரின் செயல்களை எல்லாரும் போற்றினார்கள். ஆமீன். எல்லாம் நம்ம ஒரு பாவத்துக்கும் நம்ம கழுவாய் செய்ய நம்ம வந்து வாழ்க்கையில இருக்கின்ற பல பேர் நான் வந்து ஜெபிக்கும் போது அவங்க சொல்ற ஒரு விஷயம் இதுதான். நான் ஜெபிக்கிறேன், ஆனா ஆண்டவர் ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில பார்க்க முடியறது கிடையாது. ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை நான் பார்க்க முடியறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பாவத்தை நம்ம வாழ்க்கையில புரிஞ்சுட்டா மட்டும் பார்த்தாது. நம்ம பாவத்தை வாழ்க்கையில புரிஞ்சுக்கிட்டா மட்டும் பார்த்தாது. நம்ம பாவத்துக்கு ஏற்றபடியாக நம்ம பாவத்திற்கு எந்தெந்த விதத்தில் நம்ம வந்து பாவத்தை செய்து நம்ம விலகி இருக்கின்றோமோ, கடவுளை விட்டு விலகி இருக்கின்றோமோ, அந்தந்த பாவத்திற்கு நம்ம கழுவாய் செய்யணும். அந்தந்த பாவத்திற்கு ஏற்றபடியான ஒரு நீதியை நம்ம இரக்கத்தை நம்ம வந்து செய்யணும். அப்பதான் வந்து அதுக்கு ஏற்றபடியான ஆசீர்வாதத்தை நம்ம பெறுவோம் நம்ம வாழ்க்கையில. அதை நம்ம வந்து தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா பல விதமான நம்ம எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் வந்து ஆண்டவர் வந்து ஒரு கழுவாய் செய்வோம். நம்ம கழுவாய் செய்ய நம்ம வந்து ஒரு தீர்வை நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இது பாருங்க, மத்தேயுவின் புத்தகம் 5வது அதிகாரத்துல ஏதாவது ஒரு விஷயம் உன்னோட சகோதரனோட உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் சரி உனக்கு சரியில்லைன்னா ஃபர்ஸ்ட் நீ அவனோட அதை சரிப்படுத்திட்டு நீ என்கிட்ட வா அப்படின்ற. ஜெபத்தை நம்ம வந்து பூசையில இருக்கலாம். நம்ம வந்து ஒரு சகோதரனோட ஒரு விஷயம் நம்ம சரியில்லை அப்படின்னு சொன்னா
அது நீ முதல்ல அதை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ என்கிட்ட வா அப்படின்றாரு அவர். அந்த அளவுக்கு முக்கியம் இந்த பாவத்திற்கு, நம்ம செய்த மற்றவங்களுக்கு எதிராக செய்கின்ற பாவத்திற்கு நம்ம கழுவாயை செய்வது எந்த அளவுக்கு ஒரு முக்கியம் அப்படின்றது இந்த இந்த 2 வசனத்துல இருந்து புரிஞ்சுக்கலாம். மத்தேயு 5வது அதிகாரத்துல 23, 24 வாசிக்கிறீங்களா? ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டன அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். ஆமென். ஆமென். நல் உறவை நீங்க வந்து சரிப்படுத்து, அதுக்கப்புறம் நீ என்கிட்ட வா ஆண்டவர் சொல்றாரு. பல விதமான வழிகளால நம்ம வந்து பல பேர் காயப்படுத்தி இருக்கிறோம். அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே என்ன ஆசீர்வதின்னு சொன்னா அது எப்படி வந்து அந்த ஆசீர்வாதம்? ஆனா நான் என்ன மன்னிச்சிட ஆண்டவரேன்னு மட்டும் சொன்னா பத்தாது. யாரை காயப்படுத்தி இருக்கணுமோ அவங்க உள்ளத்துல இருக்கின்ற வேதனைகளை நம்ம வந்து எந்த விதத்தையாவது வந்து நம்ம வந்து அதை அந்த வேதனையை சரிப்படுத்துகின்ற விதத்துல நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம செய்யணும். வேற யாராவது அவங்க உள்ளத்துல வந்து அந்த ஒரு வேதனைகள் இருந்தால் நம்ம அதை சரிப்படுத்தணும். நம்ம ஏதோ அவங்க மேல நம்ம மேல ஏதாவது செஞ்சதுனால நம்ம அவங்க கிட்ட போய் சரிப்படணும் அப்படின்னு சொல்லல. அவங்க உள்ளத்துல நம்ம ஏதோ பேசினது இல்ல செஞ்சது அவங்களுக்கு பிடிக்கலன்னா நம்ம வந்து போய் அதை சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்புறம் வந்து உன்னோட பலியை நீ என்கிட்ட வந்து கொடு. அதுல நம்ம ஆன்மீக வளர்ச்சி இருக்கும். உள்ள ஒரு மனமாறுதல், நமக்கு இது செய்யும் போது நமக்குள்ள ஒரு மனமாறுதல் வருது. உண்மையான ஒரு தாழ்ச்சி, இது செய்யும் போது நமக்குள்ள உண்மையான ஒரு தாழ்ச்சி நம்ம பெறுவோம். ஆண்டவரோட இருக்கிற உறவு இது ஆழப்படும். ஆண்டவரோட இயேசு ஆண்டவரின் மிகப்பெரிய ஒரு போதனை இது. அது கீழ்ப்படியும் போது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உறுதியா பெறுவோம். இது வந்து ஆழமா புரிஞ்சுக்கணும், தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா ஏசாயா 58வது அதிகாரம் முழுமையாக நீங்க வாசிங்க, தியானிங்க. ஆனா முக்கியமா நம்ம வந்து 3 பகுதியாக பிரித்து நம்ம வந்து சில விஷயங்களை சிந்திக்க போறோம். ஏசாயா 58வது அதிகாரம், அதுல 3வது வசனம், 2வது வசனத்துல இருந்து 5வது வசனம் வரைக்கும் பாருங்க. அவங்க பலவிதமான நல்ல ஆன்மீக விஷயத்தை வந்து கடைபிடிக்க முயற்சி செய்யறாங்க. ஆன்மீக வளர்ச்சியை நோக்கி அவங்க வந்து சில விஷயங்கள் ஃபாஸ்டிங் செய்யறாங்க, பலவிதமான விஷயங்கள் செய்யறாங்க. ஆனா அவங்க ஐலானுக்கு எதிராக செய்யற பாவத்தை அவங்க புரிஞ்சுக்கல. அது கடவுளுக்கு எதிராகவே தான் செய்யறோம் அப்படின்றத அவங்க உணரல. ஏசாயா 58வது அதிகாரத்தில் 2-5 வாசிக்கிறீங்களா? அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களினம் போலும் தங்கள் கடவுளின் கட்டளையை கடைபிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள். என் நெறிமுறைகள் பற்றிய அறிவை நாடுகின்றார்கள். நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகின்றார்கள். கடவுளை அணுகி வர விளைகின்றார்கள். நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்டபோது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கிறார்கள். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள். உங்கள் வேலையாட்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள். இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள். இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது. ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது? ஒருவன் நாணலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு? இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள்? ஆமேன். ஆமேன். ஜெபிக்கிறோம், பாஸ்டிங் செய்யறோம். ஆனா பாஸ்டிங் செய்யற நாள் அன்னைக்குதான் வந்து நமக்கு அதிகமா கோவம் வரும், மற்றவங்க மேல சண்டவும் போடுவோம், பிரச்சனை பண்ணுவோம். நம்ம அது ஒரு சோதனை அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ள ஒரு பொறுமை நமக்கு இருக்கிறது கிடையாது. மற்றவங்க கூட சண்டை, நம்ம வந்து சில பேர் வந்து காசை வந்து வட்டிக்கு விடுறது, அந்த மாதிரிதான் வந்து இல்லை. அது ஆண்டவருக்கு ஏற்றபடியான செயல்கள் கிடையாது. ஏசாயா 58வது அதிகாரத்துல 6ல இருந்து 10 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? மற்றவங்க உதவி செய்யற மக்களா மாறுங்க.
மற்றவங்களுக்கு அதிகமான பாரத்தை கொடுக்கிற மக்களாக இருக்காதீங்க. உதவி செய்யற மக்களாக இருக்கும்போது அப்போ ஆண்டவரின் அந்த கிருபைகள் நம்ம வாழ்க்கையில பார்ப்போம். ஆண்டவரோட ஒரு ப்ரொடெக்ஷன், ஆண்டவரோட பாதுகாப்பை நம்ம வாழ்க்கையில அனுபவிப்போம். ஆண்டவரோட பாதுகாப்பை நம்ம வாழ்க்கையில அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லி தெளிவாக ஆண்டவருக்கு வெளிப்படுத்துகின்றார். நேரம் இருக்கும்போது இது வாசிச்சு பாருங்க. முக்கியமா 11வது வசனமும் 12வது வசனம் ஆண்டவர் எந்த ஆசீர்வாதங்களை நம்ம என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆண்டவர் ஏற்றபடியாக செயல்படும் போது நம்ம செய்கின்ற பாவத்துக்கு அனைத்து விஷயமா பாவத்துக்கும் நம்ம கழுவாய் செய்யும் போது நம்ம பார்க்கலாம். 58வது அதிகாரத்துல 11, 12 வாசிக்கிறீங்களா? ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார், வறண்ட சூழல் உனக்கு நிறைவளிப்பார், உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். உன் மக்கள் பண்டை நாளிலிருந்து பாழடைந்து கிடப்பவற்றை கட்டி எழுப்புவர். தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டி எழுப்புவாய். தகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்துபவன் என்றும் பெயர் பெறுவாய். ஆமீன். ஆமீன். ஹல்லேலூயா. இயேசுவே, உம் ரத்தத்தால் எங்களை கழுவ மாட்டவரே, இந்த பாவத்திற்கு கழுவாய் செய்ய எங்களை உதவி செய்ய மாட்டவரே. அந்த உணர்வு எங்களுக்கு தாரும், அந்த தாகத்தை தாரும். எல்லா பாவத்திலிருந்தும் எல்லாத்துக்கும் ஒரு கழுவாய் செய்வதற்கான கிருபை எங்களுக்கு தாரும். பல விதமான பாவங்கள் வழியாக உங்களை விட்டு விலகி சென்றிருக்கின்றோம். எல்லா பாவத்திற்கும் கழுவாய் செய்வதற்கான எங்களுக்கு கிருபை எங்களுக்கு தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. பைண்ட் அண்ட் காஸ்ட் எல்லா சுத்தமும் கட்டி நிர்மூலமாக்கப்படட்டும் ஆண்டவரே. Bind and cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus we pray. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே. எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும். எல்லா பாவத்தில் இருக்கின்ற எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும். Bind and cast every unclean spirit, receive the peace of Christ. சமாதானத்தின் ஆவி ஊடுருவி செல்லட்டும். Father, in the mighty name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day.